அட பாவி அட பாவி ப்ரோ இது இந்த அஜித் கூட படத்துல புல்லட்ல வந்து இறங்கிட்டு இது சண்டை போடுறது தெரியுமா அந்த கத்தி இல்ல கேப்டன் இது பேர் இது பெட்டி நைஃப் இது வந்து கழுத்து இருக்கிறது அது இல்ல இது ஒரு பெரிய இசைக்கலைஞர் இளையராஜா அவனுக்கு பாட முடியலன்னு போறான் கலைஞர் இளையராஜா இசை ஞானியா அது இன்னைக்கு முடிச்சு நாங்க இன்னைக்கு கிளம்பிட்டா லைட்டையும் ஆஃப் பண்ணி விடுறோம். Hello and welcome to Cooked and a very special welcome to the second episode of Chef vs Editors. On one hand we have our very own chef Rajeev, who's a gym freak and also good at posing apparently. அக்கல் என்ன கட்டிங்களா? And on the other hand we have our editors Imman and Ram, who turn the ordinary into the extraordinary. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறா. So this is a mystery box challenge. என்ன இன்கிரிடியன்ட் உள்ள இருக்கோ அதான் டிஷ்ஷோட ஸ்டாரா இருக்கணும். The dish has to be innovative, obviously tasty, and the dish should also look nice. So let's reveal the ingredient. என்னடா mystery box இது? லோ பட்ஜெட் நோ பட்ஜெட். டேய் என்னடா ஒரு மிளகா மட்டும் இருக்கு. அட பாவி அட பாவி இதுல என்ன பண்ணனும்? மெயின் இன்கிரிடியன்ட் அது இருக்கு. மெயின் இன்கிரிடியன்ட். ஓகே, அது ஒரு மீலா இருக்கணும் இல்ல, ஒரு இதா இருந்தா போதும். இங்க ஒரு டிஷ் பண்ணனும். அந்த டிஷ் வந்து இதான் மெயின் இன்கிரிடியன்ட். அதான் நீங்க இந்த ஸ்டார்டர் மீல் அது மாதிரி அப்படி இல்ல. நீங்க ஒரு டிஷ் பண்ணா ஓகே. ஒரு சட்னி டிஷ் பண்ணா அது உங்களோட இஷ்டம். ஆனா இன்னோவேட்டிவா இருக்கணும். சட்னில என்ன இன்னோவேஷன் எனக்கு தெரியாது. நீங்க ஏதாவது இன்னோவேட்டிவ் சட்னி பண்ணீங்கன்னா ஓகே. மோமோ சட்னி பண்ணுவேன். இன்னோவேட்டிவ் பண்ண இல்லையா? சோ இன்னோவேட்டிவா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும், லுக் நல்லா இருக்கணும். சட்னி எப்படி லுக் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த காம்படிஷன் சூப்பரா தான் இருக்க போகுது. சீண்ட பாக் டம் டம். தம்பி ஜெயலலிதால இருந்து ஒரு பாட்டு பாட போறான், பாடுறான். மனசே சஞ்சரரே ஸ்ருதில தட்டறா. ஸ்ருதியா கமரே மனசே ஸ்ருதியோ தட்டுவேன், ஸ்ருதிலாம் தட்ட முடியாது. அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. சரி ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? யோ அமைதியாரியா, நீங்க என்ன பண்ண போறீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்க. இந்த கேமராமேன் பக்கத்துல வா. இப்போ நாங்க வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு என்ன முடிவுக்கு வந்திருக்கோம். சொந்தமா யோசிச்சோம். அதையான நீ சொல்ற, நான் சொல்லுவேன். இல்ல, நம்ம உண்மையை ஒத்துப்போம். இந்த மாதிரி ஹெல்ப்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆமா. பட் இதுதான் பண்றேன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு எழுதியிருக்கோம், பெரிய பேப்பர் ஓகே பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டிஷ் வந்து என்ன நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இது பேர் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ண போறோம் சொல்லி என்னென்ன சரி பேசிக்கா நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அதை சொல்லலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. சரி ஓகே, அதான் உப்பு கறி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து டாக்கோஸோட வச்சு நாங்கள் ஃபியூஸ் பண்ண ஒரு இன்னோவேட்டிவ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன சிரிப்பு உனக்கு? உப்பு கை நம்ம வேற பேரை போகிறோம். ஏற்று இப்போ இருந்து அரபிடா. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சில்லி நிறையா போட்டு அதில் சிக்கனை போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டு அது ஒரு டிஷ்ஷாக செய்ய போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நியூஸ் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அது பேர் என்ன? சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சேம் அதே மாதிரி சில்லி நல்லா சோக் பண்ணி அதில் ஒரு சாஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சில்லி கிறிஸ்ப் பண்ண போகிறோம். சேம் அதுவும் அதே மாதிரி ஒரு ஃபிட்டர்ஸ் டைப்ல ஆமாம் பண்ணிட்டு இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சில்லி வந்து 3 விதமாக யூஸ் பண்ணியிருக்கோம். 3 விதம். ஓகே, நீங்கள் மெயின் இன்கிரிடியண்ட்டாக ஸ்டாராக இருக்குன்னு சொன்னது வந்து நாங்கள் 3 இடத்துல விதவிதமாக வச்சதுனால அது 3. ஸோ சில்லி C3 C⁻³ = Chilli³ Tacos. என்னடி இது? ஸோ நான் வந்துட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறேன். அது வந்துட்டு பேஸ் வந்துட்டு ஒரு சாஸு, அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி சில்லி பேஸ்ட். அதே ஒரு 2 வேரியேஷன் இருக்க போகுது பேஸ் சாஸில். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்க போகிறது பன்னீர். அதை வந்து அவங்க சாண்ட்விச் வித் ரெட் சில்லி பேஸ்ட் சட்னின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பன்னீர் பசந்தா மாதிரி, எசென்ஷியலி பன்னீர் பசந்தா மாதிரி பண்ணிவிட்டு அதை பிளேட் பண்ண போகிறேன். ப்ரோ இது இன்னோவேட்டிவாக எனக்கு எதுவுமே தெரியல. இங்கே பாரு டாக்கோஸ் ப்ரோ, இங்கே பாருங்க பண்ண போது உப்பு கறி டாக்கோஸ் ப்ரோ. டாக்கோ என்ன? சால்ட்டட் சிக்கன் டாக்கோஸ். சால்ட்டட் சிக்கன் உப்பு அதான். இல்லை சீண்ட பாக் டம் டம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரோ இதுதானே? சரி ஓகே எடிட்டர்
டைம்லெஸ் போட்டுரு. ப்ரோ இது இந்த அஜித் கூட படத்தில் புல்லட்டில் வந்து இறங்கிட்டு இதை சண்டை போடுறது தெரியுமா? அந்த கத்தி இல்லை கேப்டன், இது பேர் இது பெட்டி நைஃப். இது வந்து கழுத்து இருக்கிறது. அது இல்லை, இது அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பாருங்க, தக்காளியை நல்லா சாறு பண்ணி எடுத்துருக்கேன். இதோட தோலை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு இப்போ பிளெண்ட் பண்ணிடுவோம் அதை. ஸோ இப்போ கேஷ்யூஸ் டோஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பேனில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாங்கள் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரெட் சில்லிஸ் வந்துட்டு ஊற வைக்க போகிறேன், சோக் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரெப் எல்லாமே முடிச்சிருக்கேன். ஆனியன் கட் பண்ணிட்டேன், கார்லிக் கட் பண்ணிட்டேன். கார்லிக் வந்து சிக்கன் மேலே சாஸ் பண்ணுறதுக்கு போட்டாச்சு, அப்புறம் சிக்கன் ஃப்ரைக்கும் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் நட்டி ஃப்ளேவர் வரணும், அதனால வந்துட்டு கொஞ்சம் கேஷ்யூஸை டோஸ்ட் பண்ணுறேன். கேஷ்யூஸ் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெட் பெல் பெப்பர், கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியன் ஒயிட்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் ரெண்டுமே போடுறேன். அதோட கொஞ்சம் செல்ரியும் போடுறேன். அதோட பூண்டு, இதோட சேர்ந்து தக்காளியும் போடணும். பட் இது கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்தி. இதை வேணா பண்ணுறேன், அவன் என்ன கேட்க போகிறான்? நீ நம்ம பண்ணுறது தான். தேவா அத்தை வேணா பண்ணு, சமையல் மட்டும் பண்ணு. இவனை எவனோ பின்னாடி சின்ன வயசுலேருந்து செஃப் நம்ப வச்சிருக்காங்க. யாராவது செஃப் நம்ப வச்சிருக்காங்க. அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. சரி, ஓகே, தக்காளி போடுறேன். அந்த சார் பண்ண தக்காளியா ப்ரோ அவன் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான் ப்ரோ. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ப்ரோ. என்ன உருமுறை சத்தம்லாம் கேட்குது? ஏன் என்னென்ன பண்ணுவோம்? உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன கிச்சனா பெட்ரூமா? பெட்ரூம்ல உருமுவியோ? நான் உரும மாட்டேன், நீங்கள் உருமுங்க போல. நீ உரும மாட்டியா? அப்போ ஆப்போனண்ட் உருமுவாங்களா? ஏன்னா ஆப்போனண்ட் அதான் என்னென்ன சண்டையா போகிறேன். சண்டைக்கு போய் சமாச்சாரம் கூட உங்களுக்கு சண்டையா மாதிரி. என்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் வினிகர் போடுறேன், கெச்சப்பு, சோய் சாஸ். என்னத்தெல்லாம் போடு, ஒழுங்கா வர போறது இல்லை. நீ பாருங்க, உங்களுக்கு அப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னடா இப்ப வேணுங்கிற? நீ வேகமா கட் பண்ற. என்ன சாதனையா அது? சாதனை இல்லை, ஒரே டீம்னு பாக்குறேன். இவ்வளவு நேரம் ஒரே டீமா இருந்தீங்க நீங்க. ஆமாண்டா, பாட்டு பாடும்போது இசையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இணைதான். என்னடா ஒரு பெரிய இசைக்கலைஞர் இளையராஜா. அவனுக்கு பாட முடியலன்னு போறான். கலைஞர் இளையராஜா இசை ஞானியாது. பூஜ்ஜியம். நான் டிஎம் கேட்டாத கலைஞரை சேர்த்துக்கிட்டேன். வர மிளகா போடுறேன். ஒரு 10 மிளகா போடுறேன். காலத்துக்குப்பா. என்னையா பண்றீங்க? ஓரமா நின்றா. நிக்கிற இடத்துல இதை வச்சுக்கிட்டு ஓரமா நின்றானா என்ன அது? ஆமா, இது எதுக்கு? BGM Pota Talapati Vijayma இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல ஊதி போடுறா. ஊதுறே ஊதுறா. நாலு 5 6 7 8 10 11. ஓகே, இப்போ வந்து 30 மிளகா. 40. இப்போ 30 மிளகா 40 போடுவோம். 40 மிளகாவா? இது கும்பி பாகம்பா. அதெல்லாம் எதுவும் வேணாம், தயவு செஞ்சு சும்மா இருங்கோ. டேய், அங்க ரெக்கார்ட் ஆகுதா? கேக்குதா? ரெக்கார்ட் ஆகுதா? சரி, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரெட் சில்லிஸ் வந்துட்டு எத்தனை 30 போட்டோமா? 40 போட்டுருக்கோம், வறுத்துட்டோம். அதை இப்போ போடுறாரு, ஆட் பண்ணாரு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் போடுறோம். சிறு வெங்காயம், சிறியதாக கட் செய்யப்பட்ட சிறு வெங்காயம். எதுக்கு சின்ன வெங்காயம் போடுறோம்? அடுத்து சிறியதாக கட் செய்யப்பட்ட கார்லிக் போடலையா? என்ன செய்யப்பட்ட? அதான் கேட்குறேன். பூண்டு போட்டு தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இது நல்லா சுண்ணதுக்கு அப்புறம் ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். இது கார்லிக் போடுறா. போட்டாச்சு ப்ரோ, அது அப்பவே போட்டியா? எப்படா போட்ட? ஆக நீங்க இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நான் வேற யோசனையில இருக்கேன். அண்ணனுக்கு வந்து 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா கை நடுக்க ஆரம்பிச்சிடும். மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓட. சரி, இப்போ டாக்கோ வந்து அவன்ல வைப்போமா இல்ல? அவன் வச்சிருவோம். கட் பண்ணி நான் வைக்கிறேன், கட் மட்டும் பண்ணு. ஓகே, தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்டே இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆக்சுவலா டாக்கோஸ் பண்றதுக்கு வந்து நம்ம எடுத்திருக்க நவீன இயந்திரம் ஒரு குண்டான். ஏண்டா, இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இதுக்கு எதுக்கு நான் கட் பண்ணணும்? இதுவே முழுசா இருக்கு. நவீன இயந்திரம். அவனே வச்சு கட் பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆம்ஸ் மட்டும் இதாக எடுத்து நினைக்கிறேன்.
ரொம்ப நேரம் இதுக்கு மட்டும் ஒரு போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நவீன இயந்திரம் வந்து வேற சின்னதாக மாற்றிட்டோம். ஏன்னா நமக்கு தேவை இவ்வளோதான் இருக்குது. அதனால 4 pieces. It's not enough. கும்தா கும்தா அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். இயந்திரம் ஒர்க் ஆகுது. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. சரி ஓகே, அப்படியே அவன்ல போயிட்டு அதை மடிச்சு மட்டும் சொல்லிட்டு ஓகே ஓகே. அவன் இருக்குல்ல, அந்த கிரில் இருக்கும், அதுல வந்து இப்படி தொங்க விட்டுரு. தொங்க விட்டு ஒரு 120 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுன்னா அது ரொம்ப கிறிஸ்பா வந்துடும். 120 போட்டெல்லாம் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கும் ஏறிட்டு வச்சிடறான். எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம இது பண்ணிட்டு அதை வைக்கிறதுக்கு உடனே பண்ணணும். அதை எடுத்து வச்சுட்டு கிறிஸ்மஸ் போயிடுச்சுன்னா போகாதுல்ல. கிறிஸ்மஸா வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்போ இமான் வந்து சிக்கன் சாதே பண்ணிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்வீட் சில்லி சாஸ் பண்ண போறேன். ஊற வைத்த மிளகாய் சூடா போட்டு மிக்சியில் அரைக்க கூட சொல்லுவாங்க. நம்ம அரைச்சூடு குழஞ்சிட்டு போட்டுங்க. அது பார்க்க ரொம்ப மாதிரி இருக்கு. காரைக்குடியில் வசிக்கும் ராமகிருஷ்ணன் அவர்களின் இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சாங்க. பெற்றோர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. பார்க்க ரொம்ப மாதிரி இருக்கான். நல்லா சரக்கு மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு டைம் அண்ணன் குடிச்சிட்டு இருந்தாரு, அப்ப பார்த்தேன். அந்த கலர் மாதிரியே இருக்கு. யார் அது? என்ன என்ன தேடுறாங்க? இதா இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா சிந்தாம ஒத்துமாய் எங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். பக்கத்து பிளேக்ல போடணும். இந்த லாஸ்ட் பிளேக் ஒர்க் ஆகாது. என்னடா இது ராராவா? டேய் நீ ஏன் ப்ரோ முக்கற? அதான் அப்படியே தரங்க. ஓ இவ்வளவு இருக்கா? வாய் மூடு. நல்லா இருக்கா? ரியாக்ஷன் கேட்டா அதை பார்த்தா பயமா இருக்கு. நீ ஏன்டா சாப்பிட்டு பாக்குற? எதுக்குன்னே தெரியல, பண்ண சொன்னாங்க பண்ணியாச்சு. எடுத்து வை. இப்போ வந்து இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸ். ப்ரோ பேசு பேசு. ஸ்வீட் போடல ப்ரோ, சுகர் போடல ப்ரோ. சரி போடும். சரிடா. என்ன ப்ரோ இவ்வளோ சோப்பா அரைச்சி வச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் எடுத்துல போட்டுருமா? பேசாதடா, படிக்காத தற்குறி பேர். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா குக்காக இருக்க இதை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி அதை போட்டு மறுக்கா குக் பண்ண போகிறோம். அப்படியே ஃப்ளெக்ஸாக பண்ணி இருக்கலாம். இப்போ அதை பேஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் வேஸ்ட்டாக பண்ண மாட்டோம். எப்பயும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண மாட்டோம். ஆனால் டேஸ்ட்டாக பண்ணுவோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா இல்லை இது மைதாடா, அது கான்மாவு. ஏன் இது கான்மாவு, அது மைதா அரிசி மாவு. எது சாஃப்டாக இருக்கோ அதான் கான்மாவு. இதான் ப்ரோ கார்ன்ஃப்ளவர். கரெக்டாக தான் ப்ரோ, இதான் ப்ரோ கார்ன்ஃப்ளவர். தயவுசெய்து மைதாவில் மட்டும் சொல்கிறீங்க, போட்டேன் ஆல்ரெடி. மைதா சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஐயோ அரிசி மாவு போட்டணும். லைஃப்ல தோத்து போறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் ஆசைப்படுறது தான் என் தப்பு. சரிங்க, நான் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே இதோட ஆட் பண்ணுறேன். இதை தான் வந்து நம்ம பன்னீருக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். Let's use this lettuce. அதானே. Let's use this lettuce. அது லெட்டஸ். லெட்டஸ்னா என்ன பண்ண விடுன்னு அர்த்தம். நான் பண்ணுவோன்றேன். இங்கிலீஷ் தெரியும் உனக்கு? எந்த காலேஜில் படிச்ச? வெஜிடபிள் பேர் லெட்டஸ்யா? லெட்யூஸ்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷும் பிரிட்டிஷ் இங்கிலீஷு. அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஸோ நான் எல்லாம் டாக்கோஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. லெட்யூஸ் இருக்குது, சாஸ் இருக்குது, கறி ரெடி பண்ணி அங்கே இருக்குது. எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் பிளேட்டிங் பண்ண போகிறோம். இந்த பையனை ஊட்டிகிட்டு இருக்கான். இப்போ அரைக்க போகிறோம். நான் ஏதோ என்னைக்கு முடிச்சு நாங்கள் என்னைக்கு கலந்தா லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்றோம். நான் என் டிஷ்ஷை முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் எசென்ஷியலி ரெட் சில்லி அண்ட் கேஷ்யூ பேஸ்ட் சாஸ் தான் பேஸு.
அதுக்கு மேலே வந்துட்டு I've kept a layered பன்னீர். அந்த நடுவில் இருக்கிற லேயரிங் பண்ணுறதுக்கு I've used a ரெட் சில்லி சட்னி. அது வந்துட்டு கொஞ்சம் ஓரியண்டல் ஸ்டைலில். அதுக்கப்புறம் சுற்றி கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கிரேட்டட் பன்னீர் போட்டிருக்கேன், ஏன்னா பன்னீர்னால. அதுக்கப்புறம் சில்லி கிறிஸ்ப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், அது சும்மா அழகாக இருக்கிறதுக்கு. ஓகே, நாங்களே எங்களோட பிளேட்டிங் முடிச்சிட்டோம். என்னோட பேர் வச்சோம் C³ Tacos. ப்ரோ திரும்ப ஒன்றும் போயில ப்ரோ. ஓகே எடிட்டர், டைம்லெஸ் போட்டுரு. டேய் அங்க ரெக்கார்ட் ஆகுதா? கேக்குதா? ரெக்கார்ட் ஆகுதா? ப்ரோ திரும்ப ஒன்றும் போயில போட்டலாம் வச்சுருந்தாங்க. எடிட்டர் வச்சிடுறா. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா நான் அப்படி இல்லடே. Hello. I need a cab. How long do you think that would take? நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. நாங்க எங்களோட பிளேட்டிங் முடிச்சிட்டோம். திஸ் இஸ் C³ Tacos. Tacos which means Chilli³ Tacos. டேஸ்ட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது இப்போ வேற லெவல் இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்கு, நல்லாவே இருக்கு. ஆமாம், ஜட்ஜிங் பேர்லாம் The sauce not spicy. The sauce is spicy, but chili is also. Yeah, it's nice. I like it. Creativity, full points. Plating full points. Taste, little spices on the tongue, but this is nice. This is very wholesome. Yeah, that is an experience. Yeah. Obviously, no egos here, but the chef won. Buddy, kaas vaayindanga buddy. But these guys put in mad effort, mad thought, and they always keep proving us wrong. And the competition varumbodhu, there's obviously winner and loser. Compared to last time, they did an insane job, right? அடுத்த எபிசோட் பார்க்கலாம். I'm expecting more from you guys. Yes. Okay, boys. உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. அண்ட் இந்த ஷோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய்.